Hello students, good morning. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா விலங்கியல் ஆசிரியர். 2026-27 அகாடமிக் இயர்ல MBBS படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாச்சு. சில பேர் ஒரு வருஷம் ரிப்பீட்டேஷன் போட்டிருப்பீங்க, ஒரு சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டேஷன் போட்டு இந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி நிறைய பேர் MBBS ஜாயின் பண்றீங்க. 2026-27க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரேங்க், லாஸ்ட் இயர் கட் ஆஃபை வச்சு இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க் கொடுக்கல, லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சு இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க் கொடுக்கல. 2026-27ல தமிழ்நாடு கவுன்சிலிங்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு எத்தனை வருது, அதில் ரிசர்வேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது, அந்த ரிசர்வேஷன் போக மீதமுள்ள சீட் எத்தனை இருக்குது, அந்த சீட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ரிசர்வேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட கம்யூனிட்டிக்கு எந்த ரேங்க்ல எந்த மார்க்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறேன். இந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ரேங்க் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ரேங்க், உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜென்ரல் ரேங்க்னு சொல்லுவோம். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க, COMM ரேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். உங்களோட ஜென்ரல் ரேங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்க முடியாத ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால 2 ரேங்கையும் தெரிஞ்சு. இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான அனாலிசிஸ், கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான அனாலிசிஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். தேர்ட் ரவுண்டுக்கான அனாலிசிஸ் அடுத்தடுத்த வீடியோல நான் கொடுப்பேன். என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுக்க போறாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 705 எடுத்த ஸ்டூடெண்ட், 700 எடுத்த ஸ்டூடெண்ட், 696 எடுத்த ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் ஆல் இந்தியா கோட்டாவிலையோ அல்லது எய்ம்ஸ்லயோ சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து வெள்ளூர் CMC போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் போக செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் கட் ஆஃப் இந்த ரேங்க் இதெல்லாம் வந்து மாற்றம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட்மெண்ட் வந்தது அப்படின்னா எந்த மார்க்கு எந்த ரேங்க் வரைக்கும் எந்த கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்ல போறேன். டோட்டலாக இந்த வருஷம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை பாருங்க, 35,926 ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷம் MBBS படிக்கிறதுக்கு. அதில் லாஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 177 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 177 மார்க் எடுத்த வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 177 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில DMD யூனிவர்சிட்டிஸில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக இந்த வருஷம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டோட இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மார்க்குக்கு உங்களோட ரேங்க்குக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா, உங்களோட மார்க்குக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளார போகும். இந்த பேஜில் ரிசர்வேஷனுக்கு சீட் எப்படி அலாட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 2026ல் நமக்கு 5350 சீட்டு, அதாவது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆன சீட்டோட சேர்த்து 5350 சீட். அதில் 15% ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 சீட்டு, வார்ட் சீட் ஒரு 50 சீட்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 சீட்டு நமக்கு ரிசர்வேஷனுக்கு போயிடும். அந்த ரிசர்வேஷனில் 5350 சீட்டில் 850 சீட்டை கழிச்சோம் அப்படின்னா 4500 சீட்டு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான சீட். TN மெடிக்கல் செலெக்ஷனில் வரக்கூடிய சீட்ஸ் வந்து 4500. இந்த 4500 சீட்ஸில் நமக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன், அதாவது 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு பள்ளி அல்லது மாநகராட்சி பள்ளி நகராட்சி பள்ளியில் படித்த ஸ்டூடெண்ட்டு, RTE ஸ்கீமில் 8th வரைக்கும் படிச்சுட்டு ரிமைனிங் ஸ்டடீஸை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான எலிஜிபிலிட்டி தான் 7.5 ரிசர்வேஷன். அதில் ஒரு 337 சீட்டு நமக்கு போயிடும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு வந்து ஒரு 10+13 சீட்டு. இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸில் 82ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 23 சீட்டு போயிடும். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதில் ஒரு 225 சீட்டு நமக்கு போயிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாருங்க, 4500லேருந்து நமக்கு இந்த ரிசர்வேஷனில் 585 சீட்டு போயிடும். டோட்டலாக 3915 சீட்டு நமக்கு கவுன்சிலிங் வரும். இதோட நான் ESI ஹாஸ்பிட்டல் KK நகர் சென்னை அதில் இருக்கக்கூடிய 97 சீட்டை ஆட் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய காலேஜ் தான் ESI ஹாஸ்பிட்டல்ஸ். அதில் ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறனால நம்ம அதையும் இதில் சேர்த்துருக்கோம். டோட்டலாக நமக்கு கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட்ஸ் 4012 சீட். இந்த 4012 சீட்டுக்கு நம்ம வந்து ரிசர்வேஷன் போட்டோம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 1243 சீட்டும், BCக்கு 26.5% ரிசர்வேஷன், அப்போ 1064 சீட்டும், BC முஸ்லிம்க்கு 3.5% ரிசர்வேஷன் 140 சீட்டும், MBCக்கு 20% ரிசர்வேஷன் 803 சீட்டும்,
எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 16% ரிசர்வேஷன் 642 சீட்டும், எஸ்சிஏக்கு 2% ரிசர்வேஷன் 80 சீட்டும், எஸ்டிக்கு 1% ரிசர்வேஷன் 40 சீட்டும் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 கவுன்சிலிங்ல 92.5% ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் காலேஜுக்கான சீட்ஸ் தான் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இப்படிதான் அலாட் ஆக போகுது. இவ்வளவு சீட்ஸ் தான் உங்களுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு 31% ரிசர்வேஷன். எந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னா 1250 வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட மார்க் 580ல முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நான் சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான எக்ஸ்பெக்டட் ரேங்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க் கண்டிப்பா குறையும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட் எய்ம்ஸ்ல எடுப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜிப்மர்ல எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால தேர்ட் ரவுண்டுக்கு எவ்வளவு மார்க்ல சீட்டு கிடைக்கும் ஃபைனல் ரவுண்ட்ல அப்படிங்கிறதே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல கொடுக்க போறேன். அதனால இப்ப நான் கொடுக்க போறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த மார்க்குக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதா. பிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 26.5% ரிசர்வேஷன். உங்களுக்கு 1064 சீட் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில 774 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டோட்டலா இந்த வருஷம் பிசி கம்யூனிட்டில இருந்து 1838 ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் ஜெனரல் ரேங்க் வந்து 3209ஆவும், கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1845ஆவும், உங்களோட மார்க் வந்து 538ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 3.5% ரிசர்வேஷன். 140 சீட் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில 56 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு 196 வரைக்கும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் ரேங்க் பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க் 4338ஆவும், எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 206ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்க் வந்து 522ல முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் சொல்றேன். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 20% ரிசர்வேஷன். 803 சீட் அலாட் ஆகுது ரிசர்வேஷன்ல. ஓப்பன் சீட்ஸ்ல ஒரு 262 சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோட்டலா 1071 ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் ஜெனரல் ரேங்க் வந்து 3941ஆவும், எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1081ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் மார்க் பாத்தீங்கன்னா 522 ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிவுல. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 16% ரிசர்வேஷன். 642 சீட்டு ரிசர்வேஷன்ல வருது. ஓப்பன் கேட்டகரியில ஒரு 41 ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோட்டல் சீட் பாருங்க 683 பேர் இந்த வருஷம் எஸ்சி கேண்டிடேட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல. உங்களோட எக்ஸ்பெக்டட் ஜெனரல் ரேங்க் வந்து 8884 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 695 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து 474ங்கிறது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கும். எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2% ரிசர்வேஷன். 80 சீட் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில ஒரு 6 ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்க. அடுத்த கம்யூனிட்டி சீட்ஸ் டோட்டலா 86 சீட் இந்த வருஷம் எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் ஜெனரல் ரேங்க் 10880ஆவும், இவங்களோட எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 88ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட மார்க் 455ல முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1% ரிசர்வேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ல 40 சீட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில 2 ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்க. கம்யூனிட்டி சீட்ஸ் வந்து 42 இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஜெனரல் ரேங்க் வந்து 12243ஆவும், கம்யூனிட்டி ரேங்க் வந்து 44ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட மார்க் 443ங்கிறது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸ்பெக்டட் மார்க் பாருங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 580, பிசிக்கு 539. இந்த மார்க் மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட்ல இந்த மார்க் எப்ப குறையும் அப்படின்னா, எத்தனை பேரு ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேரு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல சீட் எடுக்காம வேற எய்ம்ஸ்லயோ அல்லது வேற காலேஜ் போய் ஜிப்மரோ போயிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த கேட்டகரியில சீட் மாறும். பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 523க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 528க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 475க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 455க்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கொடுத்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வச்சு கொடுத்துருக்கேன். பிளஸ் இந்த வருஷம் எவ்வளவு சீட்ஸ் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனுக்கு வருது, அந்த ரிசர்வேஷன்லாம் மைனஸ் பண்ணது போக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு தெளிவான அனாலிசிஸ் வச்சு தான் அந்த ரேங்க் கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மார்க்ல தான் முடியும், இந்த ரேங்க்ல தான் முடியும், அதுல மாற்றமே கிடையாது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல இதுல கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா கொடுக்குறேன்.
7.5 ரிசர்வேஷனுக்கான வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை யாரெல்லாம் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைங்க. அடுத்த வீடியோவில் 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் ரேங்க், 7.5 ரிசர்வேஷனுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.